கேஎல்ஆர் ஃபோட்டோகிராஃபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கேஎல் ராஜா பன்சிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபிக் டிப்ஸ் என்ன தெரியுமா? வாட்ச் தி பேக்ரவுண்ட். பேக்ரவுண்டை கொஞ்சம் கவனிங்க. ஷட்டர் பட்டனை அமுக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டை கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா எந்த படம் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ஒரு பேக்ரவுண்டாக வந்துடும் இல்லையா? அந்த பேக்ரவுண்டை நம்ம கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னா சில சமயத்தில் அந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டிங் ஆகிடும். இன்னும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒரு நல்ல படத்தை வந்து ஒரு புதைக்குழியில் போய் தள்ளுற மாதிரி தள்ளிடும். அப்போது ஒரு பிகினராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஜெக்டை மட்டுமே பார்த்துட்டே இருப்போம். சில பேக்ரவுண்டை கவனிக்க மாட்டோம். சில நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல பேக்ரவுண்டை சூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்டை கொண்டு அங்கே நிறுத்துவாங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஃபோட்டோத்துக்கு வந்து அவ்வளோ முக்கியங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டை வந்து உங்களால் வந்து பொருத்தமாக கொண்டு வர முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் டீஃபோக்கஸ் பண்ணிடலாம். பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி விட்ருங்க. பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெளிவு இல்லாமல் காமிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பேக்ரவுண்டே தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா? அதனால் அப்படியே அது இருக்கட்டும் இல்லையா? ஆனால் எப்படி அதை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது? எப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணலாம்? நீங்கள் பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லாங் லென்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி வந்து நம்மளுடைய லென்ஸில் இருக்கக்கூடிய அப்பர்ச்சர் வந்து மேக்ஸிமம் ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா? 2.8 இல்லாட்டி வந்து 1.8 1.4 அந்த மாதிரி வந்து ஒரு லார்ஜர் ஓப்பனிங் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கிட்ட போய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ பேக்ரவுண்ட் ஈஸியாக உங்களுக்கு டீஃபோக்கஸ் ஆகிடும். முடிஞ்சதுன்னா என்ன பண்ணிக்கலாம், உங்கள் சப்ஜெக்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்னு வச்சுக்கோங்களேன், பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கப்பில் 2 பேரையும் கொஞ்சம் முன்னாடி கூட்டுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ பேக்ரவுண்ட் டீஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை, அதுக்கெல்லாம் ஸ்கோப் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், இடது பக்கமோ வலது பக்கமோ மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்போ நீங்கள் இடது பக்கம் வலது பக்கம் மூவ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிடும். கம்ப்ளீட்டாக சில பேக்ரவுண்ட் வந்து அங்கேருந்து டெலீட் ஆகி வெளியில் போய்டும் ஆக்சுவலாக. ஓகே, ட்ரை பண்ணுறீங்களா? சூப்பரான பேக்ரவுண்டை வச்சு இனிமேல் ஃபோட்டோ எடுங்க. பேக்ரவுண்டை வாட்ச் பண்ணுங்கள் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் போடுங்க. ஆக்சுவலாக மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.